ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாக கொத்தமல்லி சாப்பாடு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். கொத்தமல்லி அளவு இந்த நாட்டு கொத்தமல்லி சின்ன கட்டாக இருக்கும், அந்த மாதிரி இருந்தால் ஒரு கட்டு ஒருத்தருக்கு சாப்பாடு கலர் அளவு கரெக்டாக இருக்கும். இது மாதிரி நான் இன்றைக்கி ஒரு 2 கட்டு கொத்தமல்லி தழை எடுத்து வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஓரளவுக்கு கொஞ்சமாக அரைச்சிக்கிட்டால் போதும். ரொம்ப அரைச்சா கொஞ்சம் கலர் மாறிடும். லைட்டாக அரைச்சிங்கன்னா இந்த மாதிரி க்ரீன் கலராக நல்லாயிருக்கும். அப்புறம் தாளிக்கிறதுக்கு தேவையான வெங்காயம், பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகா இட்டு கட் பண்ணி வச்சுக்கலாம். எண்ணெய் ஊற்றிக்கலாம். வெரைட்டி ரைஸ்னாவே எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக ஊற்றிக்கலாம். இதில் கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். இது கொஞ்சம் டெக்கரேட்டிவ் ஐட்டம் மாதிரி தான். அது கூடவே கொஞ்சம் முந்திரியை போட்டுக்கிறேன். சின்ன பசங்க ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க, அதனால் வெங்காயம், பூண்டு, இஞ்சி எல்லாம் போட்டு நல்லா வதக்கலாம். கருவேப்பிலை, பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். இப்போது லைட்டாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இது அந்த கீரையோட க்ரீன் கலரை இன்னுமே கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். இந்த எண்ணெயிலே போடுற மஞ்சள் தூள் ரொம்பவே கலர்ஃபுல்லாக வரும். இப்போது மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கிற கொத்தமல்லி அந்த பேஸ்ட் அதில் போட்டுக்கலாம். மிக்ஸி ஜாரில் நான் பேஸ்ட் மூடியிலையும் ஜார்லேயும் ரொம்ப அதிகமாக ஊற்றிட்டு இருக்கோம். அதனால் அதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மூடி போட்டு மூடி ஒரு அலசி அதில் ஊற்றிடலாம். ஏன்னா இதுக்கும் கொஞ்சம் தண்ணி தேவைப்படும். இப்போது சாப்பாடு எவ்வளோ போட்டு கலர போகிறோமோ அந்தளவுக்கு உப்பு இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலக்கி விட்டுட்டு அதனோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வேக வச்சுக்கலாம். இப்போது இந்த பேஸ்ட்டில் சூடான சாப்பாடு போட்டு வெரைட்டி ரைஸ் மாதிரி மிக்ஸ் பண்ண வேண்டியதுதான். சாப்பாடு உடஞ்சிராமல் கொஞ்சம் மெதுவாக நல்லா கலரிக்கலாம். இப்போது ஃபுல்லாக நல்லா அந்த பேஸ்ட் எல்லா சாப்பாட்லையும் ஒன்றளவு கலரிட்டோம்னா நம்மளுக்கு ரொம்ப க்ரீனிஷ் கலராக அழகாக கொத்தமல்லி சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு. இதை ஒரு சைட் டிஷ் வச்சு சாப்பிட்டா சூப்பரான லஞ்ச் ரெடி.